பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். Praise God. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பூச்சிகளும் அரித்து போட்ட விளைவை திரும்பவும் உனக்கு அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்க வாழ்க்கையில அரித்து போட்ட அல்லது நீங்கள் இழந்து போன, உங்களை விட்டு பிரிந்து போன அல்லது உங்க வாழ்க்கையில லாஸான சோத்திரம் எவைகளெல்லாம் நீங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்து இழந்து போக கொடுத்தீர்களோ, அந்த இழந்து போன காரியங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் திரும்ப நான் அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அழகான வார்த்தை, ஸ்தோத்திரம். பச்சை புழுக்களும் கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் ஸ்தோத்திரம், இவைகள் எதெல்லாம் உன் வாழ்க்கையை அரித்து போட்டதோ, நான் தான் அதுக்கு கட்டளையிட்டேன். நீ என்னை விட்டு தூரமாய் போனபடியினால் அந்த விளைவின் பலனை நீ அனுபவிக்க விடக்கூடாது என்பதற்காக நானே அதை அனுப்பினேன். அவைகள் எல்லாம் உன்னுடைய விளைச்சலின் பலனை அரித்து போட்டது. இது உண்மை. ஆனா இன்றைக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற நான் உனக்கு இரக்கத்தை செய்ய போகிறேன், உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன். அதுக்கு மேல வாசிக்கிறோம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, அவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் தான் அழிவை உனக்கு கட்டளையிட்டேன். இப்ப நான் எந்த புழுக்களை எந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பி உன்னுடைய காரியத்தை அழித்து போட்டேனோ, அந்த காரியத்தை மறுபடியும் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் இழந்து போன எல்லா விளைவுகளை நான் திரும்ப உனக்கு அளிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உங்க கையின் பிரயாசத்துல நிறைய மிஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்தோத்திரம். 3 காரியம். 1, தேவனே சில காரியத்தை செய்து அழித்து போடுகிறார். 2, ஸ்தோத்திரம், சத்ருவானவன் அநேக கிரியைகளை யூஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அரித்து போடுகிறான். 3, நம்முடைய சுய இச்சையினால தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளாதனால அநேக இழப்புகளை சம்பாதிக்கிறோம். நான் இந்த வார்த்தை இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 3 காரியத்துல நீங்கள் எதன் மூலமாய் இழப்பை அனுபவித்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் பலனை திரும்ப நான் உனக்கு தரப்போகிறேன். Praise God. ஒருவேளை மனுஷிக வல்லமைகளின் மூலமாய், சூழ்ச்சிகளின் மூலமாய், அல்லது தேவ கோபத்தின் மூலமாய், அல்லது தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் என்னுடைய அவசரத்தினால் துணிகரத்தினால் ஒருவேளை அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம், அநேக ஏமாற்றங்களை, தோல்விகளை, நஷ்டங்களை என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதுவரை இழந்த அத்துணை காரியத்தினுடைய பலனை நான் திரும்ப உனக்கு தரப்போகிறேன். ஓ பிரைஸ் காட். நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப உனக்கு வரப்போகிறது. பிரைஸ் காட். உங்க கையை விட்டு போன, உங்க வீட்டை விட்டு போன, உங்க பிசினஸை விட்டு போன, உங்க வாழ்க்கையை விட்டு போன, இழந்து போன சமாதானம், சந்தோஷம், இழந்து போன சரீர சுகம், இழந்து போன பணம், இழந்து போன வேலை, இழந்து போன செல்வாக்கு, இழந்து போன ஆப்பர்ச்சுனிட்டி, ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் கடந்த நாட்களில் அரித்து போட்டதோ, அரித்து போட்டதனுடைய விளைவை நீ திரும்ப பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Praise God. Hallelujah. இழந்து போன எல்லா சொத்துரும் அந்த விளைச்சலின் பலனை நான் திரும்ப உனக்கு தரப்போகிறேன். தோத்துரும். பச்சை பூச்சி, கிளி, வெட்டுக்கிளி, பச்சை புழுக்கள், முசுக்கட்ட பூச்சி என் லைஃபை அரிச்சிருச்சு. அவங்க விரோதமா எழும்பிட்டாங்க, இவங்க விரோதமா எழும்பிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து நிறைய வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யார் மூலமெல்லாம் அரித்து போடப்பட்டதோ, உங்களுடைய வாழ்க்கை, கையின் பிரயாசம், தரிசனம், ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க சபை ஊழியம், சோத்திரம், யார் மூலமா எல்லாம் அரித்து போடப்பட்டதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விளைச்சலின் பலனை திரும்பவும் நான் உனக்கு தரப்போறேன். அந்த புழு அரிச்சு போட்டுச்சுல,
அந்த பூச்சி அரிச்சு போட்டதுல, அந்த வெட்டுக்கிளி அரிச்சு போட்டுச்சுல, அது அரிச்சு போட்ட அத்தனையும் நான் உனக்கு தருவேன். உங்களுக்கு தெரியும் யார் வெட்டுக்கிளிகளை போல உங்க வாழ்க்கையில் வந்தார்கள், யார் முசுக்கட்ட பூச்சியை போல உங்க வாழ்க்கையில் வந்தார்கள், யார் பச்சை புழுக்களை போல உங்க வாழ்க்கையை அரித்து போட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அது மந்திரவாதமா இருக்கலாம், சத்துருவின் போராட்டங்களா இருக்கலாம், தன்னுடைய சுய சொத்துரம் பாவமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் நான் உனக்கு பலனை தரப்போம். அரிச்சு போட்டதோட உன் வாழ்க்கை அரிஞ்சு போகாது, ஒரு லைஃப் அரிஞ்சு போனது போல அவ்வளவுதான். இனி அப்படி அல்ல, திரும்ப நீங்க இந்த பலனை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், அரித்து போட்ட அத்தனையும் திரும்ப முளைக்க போகிறது. Praise God, hallelujah. ஸ்தோத்திரம். எத்தனை வருஷமா அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதனுடைய விளைவை திரும்ப நீங்க பார்க்க போறீங்க. கண்களை மூடி ஜெபிங்க. Praise God, hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன். முசுக்கட்டை பூச்சிகளும் ஆண்டவரை பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் அரித்து போட்ட எல்லா விளைவுகளை மறுபடியும் என் ஜனங்களுக்கு திரும்ப தருவீராக. அவங்க மிஸ் பண்ண, இழந்து போன அத்துணை காரியத்துடைய விளைவு, இத்தனை வருஷத்துடைய விளைவை என் ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால அதிலே ஒரு அற்புதம் நடப்பதாக. இழந்து போனதெல்லாம் அந்த விளைவு மறுபடியும் அவர்களுக்கு வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அரித்து போட்ட அத்தனையும் மறுபடியும் விளைச்சலாய் உங்களுக்கு கர்த்தர் தர போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா பர்டிகுலரா ஒரு சிலர் பார்க்க சொல்லுங்க. அவங்க லைஃப்ல எதெல்லாம் அரிச்சு போட்டாலும் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.